எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குது. பட்டம் பெற்ற அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். வந்திருக்கும் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஊடக நண்பர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம் அப்படின்னு சொல்றது சில சமயத்துல என்ன அது சீக்கிரமா முடிக்கிறதுக்கா சொல்லலாம். ஆனா எல்லாருடைய பேரை சொல்றது அவங்களுக்கு நம்ம ஒரு பெருமையை ஏற்படுத்துறதா இருக்கும். அந்த வகையில திரு அரவிந்த் ரமேஷ் அவர்கள், எக்ஸ்எம்எல்ஏ எம் கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் சேர்மன், இரா துரைராஜ் அவர்கள் சேர்மன், எஸ் குணசேகரன் அவர்கள், களக்காடி எல்லப்பன் அவர்கள், கொளம்பூர் ராஜன் அவர்கள், வெங்கடேசன் அவர்கள், தே ஆனந்தம் அவர்கள், ஏசுராஜ் அவர்கள், மோகன்குமார் அவர்கள், இந்த 16வது பட்டமளிப்பு விழா கலைஞர் கன்னடி கல்வியகம், கலைஞர் மகளிர் திறன் மேம்பாட்டு பயிற்சி மையம், இந்த நிகழ்ச்சி வந்திருக்கும் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். என்னுடைய அன்பு தம்பி மா சுப்பிரமணியம் அவர்களை முன்னாள் அமைச்சர் நான் சொல்ல மாட்டேன், என்னாலும் அவர் தான் அமைச்சர். ஏன்னா இந்நாள் அமைச்சருக்கும் அவர் தான் வழிகாட்டி. இந்நாள் யார் அமைச்சர் எனக்கு தெரியல, சுகாதார அமைச்சர். இவர் அமைத்து கொடுத்த படிக்கட்டுகள் தான் மேல நின்றுகிட்டு இருக்கிறாரு. அதனால அவர் நன்றியோடு இவரை நினைச்சு பார்த்துட்டு இருப்பாரு. வெளியில பேசாம இருந்தாலும் கூட அவருடைய மனசாட்சிக்கு தெரியும். அப்புறம் தம்பி சொன்னார், இந்த ஸ்டேட்டஸ் இந்த இன்ஸ்டாகிராம், பேஸ்புக், ட்விட்டர் கிட்ட எதுலையுமே இல்லை. இதனால இல்லை, அது இல்லை, பாக்குறது இல்லை. தம்பி சொன்னாரு, பேஸ்புக்ல நீ ஏன் என்ன ஓடிட்டு இருக்கிற அப்படின்னு. 169 கிலோமீட்டர் ஓடியாச்சு இல்லைங்க தம்பி? 69 தான். அது மாதிரி 21.1 கிலோமீட்டர் ஓடுறாரு. இது மிகப்பெரிய சாதனை. நம்ம சும்மா வெளியில் நின்று பாட்டு உனக்கு எதுக்கு இது தேவையில்லாத வேலை அப்படின்னு சொல்றது மிகப்பெரிய தப்பு. உடற்பயிற்சி என்னைக்குமே எல்லாருக்குமே தேவை. அது எந்த வகையில் இருந்தாலும் அது தேவை. அது மராத்தன் ஓடிதான் வரணும் அப்படிங்கிறது அவசியம் இல்லை. ஆளும் கட்சி எதிர்கட்சி அப்படிங்கறத பத்தி எல்லாம் கேட்டாங்க. முதல்ல ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும். திராவிட முன்னேற்ற கழகம் தேர்தலில் பங்கேற்பதற்காக ஆரம்பிக்கப்பட்ட கட்சியே அல்ல. 1949 ராபின்சன் பூங்கால ஆரம்பிக்கப்பட்ட கட்சி. பேரறிஞர் அண்ணா அவர்களுடைய தலைமையில் ஆரம்பிக்கப்பட்ட கட்சி. இங்க கழக தோழர்களுக்கெல்லாம் தெரியும், உங்களுக்கு நான் சொல்லித்தர வேண்டிய அவசியம் இல்லை. முதல் மாநில மாநாடு, திராவிட முன்னேற்ற கழகத்தின் முதல் மாநில மாநாடு 1952 நடக்குது. நடக்கும் போது அங்க ஒரு ஓட்டெடுப்பு நடக்குது. பேரறிஞர் அண்ணா அவர்கள் தலைமையில் நடந்த மாநாட்டில் 1952 தேர்தலில் நிக்கலாமா வேண்டாமான்னு கேட்கிறாங்க. பெரும்பாலான திராவிட முன்னேற்ற கழக தோழர்கள் தேர்தலில் நிக்க வேண்டாம், நம்ம பெரியார் வழியில் சமூக சீர்திருத்த இயக்கமாகவே இருப்போம் அப்படின்னு சொன்ன ஒரு இயக்கம் தான் திராவிட முன்னேற்ற கழகம். அப்ப திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய முதல் கொள்கை சமூக தொண்டு தான், சமூக சேவை தான், சமூக நீதிக்காக பாடுபடுவதனுடைய தேர்தல் நிக்கிறது ரெண்டாவது தான். அதற்கு பிறகு 1957 நடந்த தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகம் போட்டியிடும் போது 15 இடத்துல தான் ஜெயிக்கிறாங்க. 1957 62ல 50 தொகுதியில் திமுக ஜெயிக்குது. அந்த 50 தொகுதியில ஏற்கனவே ஜெயிச்ச 15 தொகுதி இருக்குது பாருங்க. அந்த 15 தொகுதியிலையும் திராவிட முன்னேற்ற கழகத்தை தோற்கடிச்சே ஆகணும் அப்படின்னு அன்றைய ஆளுங்கட்சியா இருந்த காங்கிரஸ் கட்சி கங்கணம் கட்டிட்டு இறங்கி 50 இடத்துல ஜெயிக்கிறாங்க 62ல. ஆனா அந்த 15 இடத்துல தோத்து போறாங்க, தோற்கடிக்கப்படுறாங்க. அதற்கு பிறகு 1967 கட்சி ஆட்சிக்கு வருது. இதுதான் திமுகவுடைய வரலாறு. அதனால நம்ம மக்களுக்கு செய்யற சேவை தான் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தொண்டர்களுக்கும் சரி தலைவர்களுக்கும் சரி என்றைக்குமே முதன்மையாக இருக்கும் அப்படிங்கிறத இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன். கலைஞர் அவர்களுடைய பேரால் இந்த நடக்கிற இந்த நிகழ்ச்சி, அதாவது திராவிட முன்னேற்ற கழகத்தின் முதல் விஷயமே இடஒதுக்கீடும் படிப்பும் சமூகத்தில் கீழ்நிலையில் இருப்பவர்களை மேல்நிலைக்கு கொண்டு வருவது தான் அவங்களுடைய முதல் கொள்கை. அது ஆட்சியில இருந்தாலும் சரி, ஆட்சியில் இல்லாமல் இருந்தாலும் சரி. ஆட்சியில இருந்தா திமுக ஆளும் கட்சி, ஆட்சியில் இல்லாவிட்டால் ஆளும் கட்சியை ஆளும் கட்சி. ஏன்னா யாரு ஆளும் கட்சியா இருந்தாலும் இவங்க போட்டு கொடுத்த பாதையில தான் ஆட்சியை நடத்தி ஆகணும். சொன்னாங்க நம்ம வாங்கி கொடுத்த ஆட்டோல வேற ஏதோ கொடி பறக்குது அப்படின்ட்டு. பாப்பா எவ்வளவு நாள் பறக்குதுன்ட்டு. வேற ஒரு சிறப்பான ஒரு பூங்கா, செம்மொழி பூங்கா உருவாயிட்டு இருக்குது. இந்த குதிரை ரேஸ் நிறுத்துறதுக்காக கோர்ட்ல போய் ஜெயிச்சு மறுபடியும் அங்க குதிரை ரேஸ் ஆரம்பிச்சுட்டாங்க. நம்ம முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் முதல்வராக இருந்த பொழுது, நீ அங்க மைதானம் இருந்தா தானே ரேஸ் நடத்துவ,
மைதானமே எல்லாம் பண்ணிட்டு என்ன பண்ணாங்க, ஒரு செம்மொழி பூங்காவை அமைக்கிறதுக்காக ரொம்ப அற்புதமா அருமையா ஒரு செம்மொழி பூங்கா உருவாயிட்டு இருக்குது. இன்னும் 1.5 வருஷத்துல அந்த செம்மொழி பூங்கா திறக்கும் போது அப்படிப்பட்ட ஒரு பூங்காவே இல்லைங்கிற நிலம் வரும் அப்படின்னு சொன்னாரு அன்பு தம்பி மா. சுப்பிரமணியம் அவர்கள். அநேகமா அந்த பூங்காவை நம்ம வருங்கால முதல்வர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் திறந்து வைப்பதற்கு கூட வாய்ப்பு இருக்கிறது. ஏன்னா அவரால் உருவாக்கப்பட்ட பூங்காவை அவரே திறந்து வைக்கும் ஒரு வாய்ப்பு கூட இருக்குது அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை இருக்குது. என்ன நம்ம அவசரப்பட்டு மாற்றம்னு சொல்லி போட்டோம் இல்லையா? குழந்தைகள்லாம் வந்து குட்டீஸ் நண்பா நண்பீஸ் எல்லாம் பெருசுகளை போட்டு மடக்கி, எனக்கு தெரியும் எங்க மாமா ஒருத்தர் வயசு 75 வயசாச்சு. அவர் இந்த மேடையில சொல்லிக்கிற அவர் எப்பவுமே ரெட்டை இலைக்கு தான் போடுவார். நான் கேட்டேன், ஏங்க நாங்க தலைவர் காலத்துல எம்ஜிஆர் காலத்துல ரெட்டை இலை தாங்க, இந்த தடவை யாருக்கு போட்டோம், இந்த தடவை விசிலுக்கு போட்டோம். ஏங்க அப்படிங்க, என் பொண்ணு வந்து அடம் பிடிச்சு போட வச்சிருச்சுங்க. அதுக்காக வந்து உங்க ரெட்டை இலையை விட்டு கொடுத்துட்டு போடலாமா அப்படின்னாரு. இப்ப அதே பொண்ணு அடம் பிடிக்குன்னு நினைக்கிறேன். அடுத்த தேர்தல் வரையில் உங்களுக்கு எந்த சின்னம் பிடிக்குமோ அந்த சின்னத்துல போட்டுருங்க அடம் பிடிக்கும். அதனால திராவிட முன்னேற்ற கழகம் என்பது அனைவரும் படிக்க வேண்டும் என்பதற்காகவே ஆரம்பிக்கப்பட்ட இயக்கம், இடஒதுக்கீட்டுக்காகவே ஆரம்பிக்கப்பட்ட இயக்கம். இந்த இயக்கத்தினுடைய வரலாறு இப்ப ஆரம்பிச்சது இல்லைங்க. 1949 வந்து ராபின்சன் பூங்கால திமுக ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே ஒருங்கிணைந்த அரசு ஒன்று இருந்தது. அதுக்கு பேர் தமிழ்நாடு இல்ல, சென்னை மாகாணம் அப்படிங்கிற அரசு இருந்தது. அது வெள்ளக்காரன் காலத்திலேயே இருந்தது. அப்ப ரெண்டு கவர்மெண்ட் சேர்ந்து ஆட்சி நடத்துற மாதிரி ஒரு நிலைமை இருந்தது. அப்ப 1961 பனகல் அரசர் தலைமையில அப்ப வந்து முதலமைச்சர் சொல்லுவாங்களா கவர்னர் ஜெனரல் சொல்லுவாங்களான்னு எனக்கு சரியா தெரியல. 1921 இருந்து 26 வரைக்கும் பனகல் அரசருடைய ஆட்சி நடந்தது. அதாவது கிட்டத்தட்ட ஜஸ்டிஸ் பார்ட்டியினுடைய ஆட்சி, நீதி கட்சி ஆட்சிங்கிறது வந்து திமுக கட்சியினுடைய மூத்த தலைமுறை அப்படின்னு வச்சுக்கலாம். அவங்க காலத்துல தான் முதல் இடஒதுக்கீட கொண்டு வராரு. அதுக்கப்புறம் ஒரு மிகப்பெரிய சூழ்ச்சி நடந்துட்டு சமஸ்கிருதம் படிச்சாதான் மெடிக்கல் காலேஜில் சீட்டு கிடைக்கும் ஒரு நிலைமை இருந்தது. சமஸ்கிருதத்துக்கு மெடிக்கல் காலேஜுக்கு ஏதாச்சும் சம்பந்தம் இருக்குதா? மெடிக்கல் காலேஜுக்கு சமஸ்கிருதத்துக்கு என்னங்க சம்பந்தம்? சமஸ்கிருதம் தெரிஞ்சால்தான் மெடிக்கல் காலேஜில் இடம் கிடைக்கும் இருந்தது. ஏன்னா அப்பதான் குறிப்பிட்ட பிரிவினர் மட்டும் டாக்டர் ஆக முடியும் அப்படிங்கிறா. அதை ஒழித்ததும் அந்த நீதி கட்சி தான், அந்த ஜஸ்டிஸ் பார்ட்டி தான். இடஒதுக்கீட்டை கொண்டு வந்தது அவங்க தான். சில கிராமங்கள்ல வந்து பிற்படுத்தப்பட்டவர் மட்டும் போற பஸ்ல பட்டியலின மக்கள் ஏறக்கூடாது அப்படிங்கிற ஒரு நிலைமை இருந்தது. அதை அடிச்சு உடைச்சது ஜஸ்டிஸ் பார்ட்டி தான். ஜஸ்டிஸ் பார்ட்டி என்ன சொன்னாங்கன்னா, இனிமே அப்படி இருந்தா லைசன்ஸ் ரத்து செஞ்சிருவோம் அப்படின்னு சொன்னாங்க. இப்படிப்பட்ட தலைவர்களின் நீச்சி தான் திமுக ஆட்சி. அதனாலதான் இன்னைக்கு யாரு கட்சி ஆரம்பிச்சாலும் யாரு ஆட்சிக்கு இருந்தாலும் எங்களுடைய கொள்கை தலைவர்கள் பெரியார் அம்பேத்கர் சொல்லித்தான் ஆகணும். எங்களுடைய 2 கண்கள் திராவிடமும் தமிழ் தேசியமும் அப்படின்னு சொல்லித்தான் ஆகணும். அந்த நிலைமைக்கு அந்த கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டதுதான் திராவிட இயக்கத்தின் மிகப்பெரிய சாதனை. திராவிட இயக்கத்தின் மிகப்பெரிய சாதனை என்ன? அந்த நிலைமைக்கு தள்ளப்பட்டதுதான் அதனுடைய மிகப்பெரிய சாதனை. இன்று கலைஞருடைய சாதனைகளை நினைச்சு பார்க்கும்போது எண்ணற்ற சாதனைகள் வந்து கலைஞர் அண்ணா 1967 ஆட்சிக்கு வந்தாரு. 1968 ஒரு வருஷத்திலேயே வந்து அண்ணா அவர்கள் மறைந்து விட்டார்கள். அதற்கு பிறகு கலைஞர் ஆட்சிக்கு வராரு. ஆட்சிக்கு வந்து 77 வரைக்கும் கலைஞர் கிட்டத்தட்ட 9 வருஷம் ஆட்சி இருக்கிறார். 9 வருஷம் ஆட்சியில் இருக்கையில கலைஞர் விதைத்த விதைகள் ஒரு சட்டம் இயற்றும் போது, ஒரு சட்டத்தை ஏற்படுத்தும் போது அது பயனளிப்பதற்கு என்ன முதல் தலைமுறை பட்டதாரிகள் அப்பதான் உருவாக ஆரம்பிக்கிறாங்க. அப்ப விதைத்த விதைகள் தான் இன்று வளர்ந்து மரமாக, செடியாக, கொடியாக இன்னைக்கு தமிழ்நாடு வந்து இன்னைக்கு இந்தியாலேயே முதன்மை மாநிலமா இருக்கிற நிலைமை எப்ப ஏற்பட்டுச்சு? திமுக ஆட்சி, திராவிட ஆட்சி வந்ததுக்கு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா படிப்படியா வந்து நமது ஒப்பற்ற தலைவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் காலத்துல இந்தியாவின் முதன்மை மாநிலமாக கல்வியிலும், வேலை வாய்ப்பிலும், வளர்ச்சி திட்டங்களிலும், நலத்திட்டங்களிலும் முதன்மை மாநிலமாக தமிழ்நாடு உருவானது வந்து ஸ்டாலின் அவர்களுடைய ஆட்சியில் தான். அதை தக்க வச்சுட்டாலே போதும். அதை தக்க வச்சுங்க, இன்னும் அதை பெருசுப்படுத்துங்க. நீங்க பேர வேண்டாலும் மாத்திட்டு போங்க, திட்டத்தை கைவிட்டுறாதீங்க. ஏன்னா மக்கள் நலன் தான் முக்கியம். யாரு ஆட்சியில் இருக்காங்க அப்படிங்கிறது முக்கியம் இல்ல, மக்கள் நலன் தான் முக்கியம். ஆகையால் இன்று ஆட்சியில் இருப்பவர்களும் கூட திராவிட முன்னேற்ற கழகம் வகுத்து தந்த பாதையில் பயணம் செய்யுங்கள். அதுதான் நாட்டுக்கு நல்லது அப்படிங்கிறது என்னுடைய ஒரு தாழ்மையான வேண்டுகோள். இன்று
தமிழ்நாட்டினுடைய இந்த வளர்ச்சி ஒரு உதாரணமான வளர்ச்சியாக இருக்கிறது. இன்னைக்கு சொன்னாங்களே நம்ம தம்பி மா சுப்பிரமணியம் அவர்கள் சொன்னாங்க பாருங்க, ஆட்டோ ஓட்டும் பெண்கள் இந்த அளவுக்கு வேற எங்கேயுமே இல்லைன்னு சொல்றாங்க. இதெல்லாம் ஒரு மிகப்பெரிய சாதனை. இந்த சாதனைகள் திராவிட முன்னேற்ற கழக தோழர்களும் தொண்டர்களும் அமைச்சர்களும் எம்எல்ஏக்களும் எம்பிக்களும் ஆட்சியில் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் தொடர்ந்து நடந்து கொண்டேதான் இருக்கும். அதுதான் இந்த தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சிக்கு மிக முக்கியமான காரணம். தந்தை பெரியார் காலத்தில் ஆரம்பிக்கப்பட்ட இந்த சமூக நீதி போராட்டம் எந்த நிலையிலும் கைவிடாமல் தொடர்ந்து நடந்து கொண்டேதான் இருந்தது. பெருந்தலைவர் காமராஜர் காலத்திலேயே இது ஆரம்பித்து விட்டது. காங்கிரஸ் கட்சி தான் கவர்மெண்டா இருந்தது. ஆனால் காமராஜர் அவர்களுக்கு தந்தை பெரியார் மேல் மிகப்பெரிய பற்றும் மரியாதையும் இருந்தது. பெரியார் அவர்கள் வகுத்து தந்த பல திட்டங்களை காமராஜர் அவர்கள் பெருந்தலைவர் அவர்கள் சட்டமாக இயற்றினார்கள். குழந்தைகளை படிக்க வைத்தார், பள்ளிகளை திறந்தார், முதல் முறையாக சத்துணவு ஆரம்பிக்கப்பட்டது. இது எல்லாம் இந்த திராவிட இயக்க சிந்தனையாளர்களின் தலைவர்களால் தான் வந்தது. ஆகவே இந்த இயக்கம் ஆட்சியில் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் தமிழ்நாட்டின் நலனுக்காக பாடுபட்டுக் கொண்டே இருக்கும் என்பதை மட்டும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். என்னை இந்த நிகழ்ச்சிக்கு கூப்பிட்டப்போ பொதுவா பிஸியான டைம் என்னன்னு கேட்டா திங்கட்கிழமையிலிருந்து வெள்ளிக்கிழமை வரைக்கும் சொல்லுவாங்க. என்ன ஸ்கூல் இருக்கும், ஆபீஸ் இருக்கும். ஆனா எனக்கு பிஸியான நேரம் சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை தான். ஏன்னா எனக்கு 2 பேர பசங்க இருக்கிறாங்க. ஒருத்தனுக்கு 13 வயசு, ஒருத்தனுக்கு 8 வயசு. 2 பேரும் சூப்பரா டேபிள் டென்னிஸ் விளையாடுவானுங்க. நானும் நல்லா டேபிள் டென்னிஸ் விளையாடுவேன். நான் ஸ்கூல்ல படிக்கிற காலத்துல இருந்து அது பழக்கம் உண்டு. அவனுக்கு ஃபுட்பால சூப்பரா விளையாடுவானுங்க, டேபிள் டென்னிஸ் விளையாடுவானுங்க. நம்மளால இப்போ இந்த வயசுல ஃபுட்பால் விளையாட முடியாது. ஃபிட்டா தான் இருக்கிற, இருந்தாலும் ஃபுட்பால் விளையாடுற அளவுக்கு ஃபிட் இல்லை. அதனால அவங்களோட டேபிள் டென்னிஸ் விளையாடுறதுன்னு எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால மற்ற நாள்ல கூப்பிட்டாலும் கூட நான் ஏதாச்சும் ஒரு நிகழ்ச்சிக்கு வந்துடுவேன். சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை கூப்பிட்டா ஏதாச்சும் ஒரு டூப் படிச்சு தப்பிச்சுக்குவேன். ஆனா என்னுடைய அன்பு தம்பி மா சுப்பிரமணியம் அவர்கள் சொந்த மாதிரி என்னுடைய தம்பி கருணாநிதி கூப்பிட்டப்போ கண்டிப்பா வர தம்பி அப்படின்னு அவருக்கு ஒரு சின்ன ஆச்சரியம். நான் சொன்னேன், திமுக ஆளுங்கட்சியா இருந்தாலும் கூட ஏதாச்சும் டூப் பிடிச்சு தப்பிச்சுக்குவேன். எதிர்கட்சியாக இருக்கையில நிச்சயமாக திமுகவுக்கு துணையாக நிற்பேன். ஆளுங்கட்சினா போய் அட்டை மாதிரி ஒட்டிக்கிறது, எதிர்கட்சியா இருக்கிற போய் பயந்து பம்பி போறத கட்டப்பா நான் அல்ல. திராவிட முன்னேற்ற கழகத்தின் கட்டப்பாவாவை கூட என்ன எடுத்துக்க. என்ன, நான் ஒரு பொதுவான மனிதன் தான். நான் பெரியாருடைய தொண்டன், அதுதான் என்னுடைய நிலைப்பாடு. ஆனால் பெரியாருடைய தொண்டன் மிகவும் இணக்கமா இருக்கும் அரசியல் இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் தான். அதனால திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு துணையாக பக்கபலமாக அப்படின்னு எல்லாம் சொல்றதுக்கு நான் விரும்புறேன். ஏன்னா அது ஒரு பெரிய ஆலமரம். அந்த ஆலமரத்துல எத்தனையோ விழுதுகள் இருக்குது. நான் அந்த ஆலமரத்தினுடைய நிழல்ல இளைப்பாடுறேன். ஏன்னா எங்களுக்கு இன்னைக்கு நடிக்கிறதுக்கு 4 காசு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கிடைக்கிறதுனால கூட தமிழ்நாடு நல்லா இருக்கிறதுனால தான் மக்கள் கையில காசு இருக்குது, சினிமா பார்க்க வராங்க. அதனால நம்மளுக்கு நல்ல சம்பளம் கிடைக்கிறது. அதனால எந்த வகையில பார்த்தாலும் இந்த சமூக நீதி கோட்பாட்டை முதன்மையாக கொண்டிருக்கும் இந்த கழக இயக்கம் தான் தமிழ்நாட்டுக்கு எப்பொழுதுமே காவலனாக இருக்கும் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.